தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. குருவே சரணம். வாதத்துக்கு ஒரு விதமான எண்ணெய், பித்தத்துக்கு ஒரு விதமான எண்ணெய், கபம் பண்ணணும். ரொம்ப அதிகமா எண்ணெய் வைக்க கூடாது மூக்கு துவாரங்கள்ல. தேங்காய் நீங்க அப்ளை பண்ண சொல்றீங்க சார், இதுக்கு பேர் தைலக்கிரியான்னு சொல்றீங்க, இதனால என்ன பலன்கள்? நம்மளோட சுவாச பாதை கிளியர் ஆகும், சுத்தமடையும். ரெண்டாவது விஷயம், நம்ம நுரையீரலை பலப்படுத்தி நுரையீரலுக்கு தேவையான ஆக்சிஜன். இதோட மட்டும் நிக்கலைங்க, மூளைக்கு ஆரோக்கியம் கொடுக்கறது மட்டும் இல்லாம சில பேருக்கு ஒரு மினுமினுப்பை கொடுக்கும். க்ளோயிங் ஸ்கின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த க்ளோயிங் ஸ்கின்னை கொடுக்கும். முகத்தை புத்துணர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு இது உதவி செய்யும். ஸோ நீங்கள் மூக்கு வாய் வழியாக எந்த உணவும் உட்கொள்ளலை, இதுதான் நமக்கு சக்தி மையமாக செயல்பட்டுச்சு. அந்த வழியாக தான் நமக்கு உணவு போயிட்டு நீக்கிறக்கும் தொப்புள்ள நீங்கள் இந்த வெர்ஜின் கோகனட் ஆயிலை வைக்கும்போது இத்தனை நன்மைகளை செய்கிறாங்க. அந்த எண்ணெய் வைக்கிற இடத்தையும் தேர்வு செய்கிறாங்க. ஆனால் செய்யலாம், இது ஒரு நோய்க்கு தான் மருந்து, அப்படி இல்லை. வணக்கம், நான் உங்க ஆத்ம நண்பன் பேசுறேன். பிரம்மஸ்ரீ தவத்திரு திருச்சிற்றம்பல சாது சித்தர், என்னோட குருநாதர் அவர்களுடைய மலர் பாதங்களை வணங்குறேன். உங்களுக்கு அடிக்கடி நோயோட தன்மை இருக்குதா, இல்ல தொடர்ந்து ஆரோக்கியம் இல்லாம நோயோட பிடியில சிக்கிட்டு இருக்கீங்களா? அப்படி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு சொல்யூஷன் இந்த பதிவு. நீங்க எந்த மருந்து மாத்திரையும் சாப்பிட வேண்டாம், எந்த டாக்டர்கிட்டையும் போக வேண்டாம், எந்த யோக முறைகளும் செய்ய வேண்டாம், எந்த எக்ஸசைஸும் செய்ய வேண்டாம். நீங்க பண்ண வேண்டிய விஷயம், உடம்புல 3 இடத்துல ஒரு எண்ணெயை அப்ளை பண்ணணும், அவ்வளவுதான். இந்த ப்ராசஸ்க்கு பேரு தைலக்கிரியா அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு ட்ரெமெண்டஸான, ஒரு அற்புதமான ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். சரி, உடம்புல எந்தெந்த இடத்துல எந்த எண்ணெயை நம்ம அப்ளை பண்ணணும்? உடம்புல 3 இடத்துல ஒரு பர்டிகுலர் எண்ணெயை அப்ளை பண்ணணும். அது என்ன எண்ணெய்ன்னு நான் சொல்றேன். முதல் இடம் நம்மோட மூக்கோட துவாரங்கள், நாஸ்ட்ரல்ஸ். ரெண்டாவது இடம் நம்ம நகைக்கண்ணு, கையில் இருக்கக்கூடிய நகைக்கண்ணு, காலில் இருக்கக்கூடிய நகைக்கண்ணு. மூணாவது இடம் நம்ம தொப்புள், நாபி பகுதி. இந்த 3 இடத்துல நம்ம ஒரு எண்ணெய் அப்ளை பண்ணணும். சார், எண்ணெய் அப்ளை பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணும்? இப்போ இந்த வைத்திய முறைகள் எடுத்துட்டீங்கன்னா, யோக கலாச்சாரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, உடம்புல சில விதமான நோய்களுக்கு ஒவ்வொரு விதமான எண்ணெய்களை தேர்வு செய்கிறாங்க. இப்போ வாதத்துக்கு ஒரு விதமான எண்ணெய், பித்தத்துக்கு ஒரு விதமான எண்ணெய், கபத்துக்கு ஒரு விதமான எண்ணெய். இந்த எண்ணெய் எடுத்து ஒவ்வொரு இடங்களும் அப்ளை பண்ண சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம மனித உடம்புல இருக்கக்கூடிய நோய்களுக்கு தகுந்த மாதிரியும் சில எண்ணெய்கள் மாறுபடும், சில வைக்கக்கூடிய இடங்களும் மாறுபடும். இப்போ மனித உடல்ல இப்ப இந்த தைலக்கிரியால நம்ம பார்க்க போற 3 இடங்கள்ல என்ன எண்ணெய் வைக்கணும் அப்படின்னா, தூய்மையான தேங்கெண்ணெய், அதாவது வெர்ஜின் கோகனட் ஆயில்னு சொல்லுவாங்க. அப்படி சொன்னா தான் இப்ப எல்லாத்துக்கும் தெரியுது. இந்த தூய்மையான தேங்காய் செக்கில் ஆட்டப்பட்ட எண்ணெயா இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அது கூட எந்த கெமிக்கல்ஸோ ப்ரிசர்வேட்டிவ்ஸோ வேற ஏதோ ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸோ போடாம இருக்கிறதுக்கு பேர் தான் வெர்ஜின் கோகனட் ஆயில், தூய்மையான தேங்காய். இந்த தூய்மையான தேங்காய்க்கு ஒரு அற்புதமான மருத்துவ குணம் இருக்குது. என்ன தெரியுங்களா? அதுல விட்டமின்கள் அதிகமா இருக்கும், தாதுக்கள், மினரல்ஸ் அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் தன்மையும் அதுல ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். இப்ப நார்மலா நமக்கு தேங்காய்ன்னு எடுத்துக்கிட்டோம்னாலே அதுக்குன்னு சில குணங்கள் இருக்குது. நம்ம உடம்புல வர புண்களை ஆற்றக்கூடிய தன்மை அதுக்கு இருக்குது. முடி வளர்ச்சியை அதிகப்படுத்தும், முடி கொட்டுறதை கட்டுப்படுத்தும், தோலோட பளபளப்பு தன்மைக்கு ஒரு துணை புரியக்கூடிய ஏஜென்ட்டா இருக்குது. இல்லை தோல் சம்பந்தமான வியாதிகளுக்கு நம்ம அப்ளை பண்ணலாம். இல்லைன்னா ஒரு மாதிரி கிளைமேட் கண்டிஷன் சேஞ்ச் ஆகும்போது கூட நம்ம இதை அப்ளை பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இந்த வெர்ஜின் கோகனட் ஆயிலுக்கு ஒரு முக்கியமான தன்மை என்ன இருக்குது அப்படின்னா, மூளையை பலப்படுத்தக்கூடிய
மூளையை நல்லா செயல்படுத்தப்பட வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பலன் இதில் இருக்குது. சரி, இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். சார், எந்த இடம்னு சொல்லிட்டீங்க, எந்த எண்ணெய்ன்னு சொல்லிட்டீங்க, எப்படி வைக்கிறது, எந்த நேரத்தில் வைக்கிறது? இப்போ முதல் நம்ம இந்த மூக்கு துவாரங்களில் வைக்கிறதுல ரொம்ப பாதுகாப்பாக ரொம்ப கவனமாக வைக்கணும். இப்போ கொஞ்சம் உங்கள் உள்ளங்கையில் அந்த வெர்ஜின் கோகனட் ஆயிலை வச்சுட்டு, இப்போ இடது கையில் வச்சுட்டு, வலது சுண்டு விரல்லையோ இல்லை ஆள்காட்டி விரல்லையோ சும்மா லைட்டாக இப்படி நீங்கள் மேலால் டச் பண்ணிவிட்டு உங்கள் மூக்கு துவாரத்துக்குள்ளே விரல் விட்டு ரொம்ப உள்ளே போக வேண்டாம், கொஞ்சம் மட்டும் போய் அதனோட சுவர்களில் அப்படியே அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லாம் கொஞ்சம் டச் பண்ணி விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் விரலை நடுவில் வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் ஸ்மெல் பண்ணிடுங்க. 2 துவாரத்துக்கும் இதே மாதிரி பண்ணணும். ரொம்ப அதிகமாக எண்ணெய் வைக்கக்கூடாது மூக்கு துவாரங்களில். அடுத்தது நெகக்கண்ணில் வைக்கிறது. அதே மாதிரி ரொம்ப வலிகிற மாதிரி வைக்கக்கூடாது. சும்மா கொஞ்சமாக எடுத்து இங்கே பாருங்க. ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா, இந்த நெகக்கண்ணு இந்த நெயில் பாலிஷ் போடுற இடமும் மேலே அந்த க்ரௌன் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துலையும் இந்த தோலும் நெகமும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல அங்கேயும் கொஞ்சம் போடணும். இந்த பக்கம் போட தேவையில்லை. சில பேர் இந்த ஃபுல்லாக கேப் வைக்கிற மாதிரி போடுவாங்க, அந்த மாதிரி போடக்கூடாது. அதே மாதிரி கைகளோட நெகக்கண்ணுக்கு என்ன விஷயம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்களோ அதே விஷயத்த காலுக்கும் நெகக்கண்ணுக்கும் ஃபாலோ பண்ணுங்க. இப்போ 2 இடத்துல போட்டாச்சு. அடுத்தது தொப்புள். தொப்புளில் போடும்போது 2லிருந்து 3 சொட்டுக்கள் விட்டீங்கன்னா போதும். நீங்கள் இந்த 3 இடங்கள்ல இந்த எண்ணெயை எப்படி அப்ளை பண்ணணும்னு இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க. எப்போ சார் அப்ளை பண்ணணும் அப்படின்னா, எல்லா வேலையும் முடிச்சு இரவு தூக்கத்துக்கு போறதுக்கு முன்னாடி, பிஃபோர் ஸ்லீப், பிஃபோர் பெட், படுத்தா அடுத்தது தூக்கம் தான் அப்படிங்கிற சமயத்தில். ஏன்னா நீங்கள் மூக்கு துவாரங்கள்லையும் கை விரல்கள்லையும் அப்ளை பண்ணிட்டு கிடைமட்டமாக படுத்து தொப்புள்ள 2-3 ட்ராப் விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தூங்கிடலாம். சரி, இப்போ நீங்கள் ஒரு கேள்வி என்கிட்ட கேட்கலாம். 3 இடங்கள்ல தேங்காய் நீங்கள் அப்ளை பண்ண சொல்கிறீங்க சார், இதுக்கு பேர் தைலக்கிரியான்னு சொல்கிறீங்க, இதனால் என்ன பலன்கள்? சரி, முதல்ல இருந்து வருவோம். மூக்கு துவாரத்தில் இந்த வெர்ஜின் கோகனட் ஆயிலை அப்ளை பண்ணுறதுனால நம்மளோட சுவாச பாதை கிளியர் ஆகும், சுத்தமடையும். 2வது, சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நாஸ்ட்ரல்ஸ் பிளாக்ஸ் இருக்கும், அதாவது மூக்கடைக்கிற தன்மை இருக்கும், அதனால் அவங்களால சரியாக மூச்சு விட முடியாமல் இருக்கும். அந்த மூக்கடைப்பு கிளியர் ஆயிரும். 3வது விஷயம், சில பேருக்கு சுவாச சம்பந்தமான கோளாறுகள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், சரியாக ப்ரீத் பண்ண முடியாமல் இருக்கும். ஸோ அந்த பிரச்சனைகளையும் க்யூர் ஆயிரும். இது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம நுரையீரலை பலப்படுத்தி நுரையீரலுக்கு தேவையான ஆக்சிஜன் இன்டேக்கை, அதாவது உள்ளே போகக்கூடிய தன்மையை அதிகப்படுத்தப்படக்கூடிய ஒரு அற்புதமான வேலையை செய்யுது. இதோட மட்டும் நிற்கலைங்க, மூளைக்கு ஆரோக்கியம் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் சில பேர் பாருங்க, ஒத்த தலைவலியில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, தலைவலியில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்குலாம் இது ஒரு அற்புதமான தைலக்கிரியா நீங்கள் செய்யலாம். அது எல்லாமே காணாமல் போயிடும். இது மட்டும் இல்லாமல் உங்களோட தோலுக்கு ஒரு மினுமினுப்பை கொடுக்கும். க்ளோயிங் ஸ்கின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த க்ளோயிங் ஸ்கின்னை கொடுக்கும். முகத்தை புத்துணர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு இது உதவி செய்யும். ஸோ நீங்கள் மூக்கு துவாரத்தில் இந்த எண்ணெயை அப்ளை பண்ணிங்கன்னா இவ்வளோ நன்மைகள் நமக்கு கிடைக்குது. 2வது விஷயம், தொப்புளுக்கு வரலாம். 2வது மூளைன்னு உடம்புல சொல்லப்படக்கூடிய ஒரு பகுதி தான் நம்மளோட நாபி, தொப்புள் பகுதி. நான் நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கேன், இந்த சென்டர் ஆஃப் த பாடி, மனித உடம்போட மத்திய பகுதி இந்த தொப்புள் பகுதி. நம்ம அம்மாவோட வயிற்றுக்குள்ள கருவறையில் நம்ம இருக்கும்போது வாய் வழியாக எந்த உணவும் உட்கொள்ளலை, இதுதான் நமக்கு சக்தி மையமாக செயல்பட்டுச்சு. அந்த வழியாக தான் நமக்கு உணவு போயிட்டு இருந்தது. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்பேற்பட்ட சக்தி மையமாக இருக்கிற இடத்த அறுத்தடைக்கப்பட்ட வாசல்னு சொல்றாங்க. இந்த நாபிக்கு என்ன ஒரு சிறப்பு தத்துவம், ஒரு சிறப்பு விஷயம் அப்படின்னா, இது உறிஞ்சுக்கிற தன்மை இருக்கக்கூடிய ஒரு இடமா இருக்குது மனித உடம்புல. நீங்க எண்ணெயெல்லாம் கொஞ்சம் வச்சு பாருங்க, கொஞ்சம் நேரம் கழிச்சு அது காணாம போயிடும். ஏன்னா அது உறிஞ்சு உடல் முழுவதும் வியாபிச்சு செல்லக்கூடிய வேலையை செய்யுது. சில பேர் பாருங்க, வயிற்றுக்கு எடுப்பு வரலாம், வயிற்று கோளாறுகள் வரலாம், இல்லைன்னா உடம்புல ரொம்ப உஷ்ணம் அதிகமாக இருக்கும்போது தொப்புள் பகுதியில் தான் விளக்கெண்ணெய் வைப்பாங்க. இந்த தொப்புள் பகுதி உடம்புல இருக்கிற சக்தி மையமாக இருக்கிறதுனால உடம்புல உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய உள் உறுப்புகளை பாதுகாக்கிறக்கும், நல்லபடியாக வேலை செய்ய வைக்கிறக்கும், அதில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மைகளை நீக்கிறக்கும் தொப்புள்ள நீங்க இந்த வெர்ஜின் கோகனட் ஆயிலை வைக்கும் போது இத்தனை நன்மைகளை கொடுக்குது. அடுத்தது,
கால் விரல்லையும் கை விரல்லையும் இருக்க நெகக்கண்ணில் வைக்கிறதுனால என்ன சார் உபயோகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கால் விரலும் கை விரல்களும் தான் 72,000 நாடி நரம்புகள் முடியக்கூடிய முடிச்சுக்கள். ஸோ இந்த இடத்த டச் பண்ணால் 72,000 நாடி நரம்பை டச் பண்ணி உடம்புல இருக்கக்கூடிய எல்லா இடத்துக்கும் இந்த சக்தியை வியாபிச்சு போக வைக்க முடியும். சரி, இப்போ நீங்கள் கேட்கலாம், சார் சில பேர் விளக்கெண்ணெய் சொல்கிறாங்க, எள்ளெண்ணெய் சொல்கிறாங்க, வேற ஒவ்வொரு எண்ணெய்லாம் சொல்கிறாங்கல்ல சார், நீங்கள் ஏன் இந்த தேங்கெண்ணெய், அது வெர்ஜின் கோகனட் ஆயில், தூய்மையான தேங்கெண்ணெயை பரிந்துரை பண்ணுறீங்க இந்த தைலக்கிரியாக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடி கூட சொன்னேன், ஒவ்வொரு நோய்க்கு தகுந்த மாதிரியும், ஒவ்வொரு உடல் அமைப்புக்கு தகுந்த மாதிரியும், ஒவ்வொரு உடல் உஷ்ணத்துக்கு தகுந்த மாதிரியும், அவங்களோட நோய்களோட வீரியத்துக்கு தகுந்த மாதிரியும் இந்த எண்ணெயும் தேர்வு செய்கிறாங்க, அந்த எண்ணெய் வைக்கிற இடத்தையும் தேர்வு செய்கிறாங்க. ஆனால் எனக்கு ஓவராலாக உடம்புல எந்த வியாதியும் தெரியல, ஆனால் உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்குது, அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போயிடுது, ஒரு புத்துணர்ச்சி இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த தைலக்கிரியாவை, இந்த கோகனட் ஆயிலை நீங்கள் எந்த காலத்திலையும் உபயோகப்படுத்தலாம். அதாவது சீதோஷண நிலை மாற்றங்கள்னால உங்கள் உடம்புக்கு எந்த பிரச்சனையும் கொண்டு வராது. ரொம்ப முக்கியமான விஷயம், எந்த வயதினரும் இதை செய்யலாம். இது ஒரு நோய்க்கு தான் மருந்து அப்படி இல்லை, உடம்பு முழுவதும் ஆரோக்கியம் கொடுத்து 98% உங்கள் நோய்களை ஓவராலாக எல்லா டிசீஸையும் க்யூர் பண்ணக்கூடிய ஒரு தன்மை இந்த தைலக்கிரியாக்கு இருக்குது. சரி, அடுத்த கேள்வி, சார் இதை எத்தனை நாள் பண்ணணும், நான் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். நீங்கள் இன்னிலிருந்து ஆரம்பிக்கிறீங்கன்னா ஒரு 10 நாள்லேருந்து ஒரு 15 நாள் தொடர்ந்து இதை பண்ணுங்க, பிஃபோர் பெட், தூங்க போகிறதுக்கு முன்னாடி. ஏன்னா நீங்கள் இதை 10 நாள் 15 நாள் பண்ணீங்க தான் முழுமையான பலன் உங்களுக்கு கிடைக்கும். சார் அதுக்கப்புறம் நான் விட்டுறலாமா? தாராளமாக விட்டுறலாம். எவ்வளோனா மறுபடியும் ஒரு 5 நாள் 10 நாள் கேப் விடுங்க. மினிமம் 5 நாள், மேக்சிமம் 10 நாள். மறுபடியும் ஆரம்பிங்க. ஏன்னா ஒவ்வொரு நாளும் நம்மளோட மூச்சு காத்து வழியாகவும், நம்ம உணவு வழியாகவும், நம்ம தண்ணீர் வழியாகவும் நிறைய தேவையில்ல நச்சு பொருட்கள் நம்ம உடம்புக்குள்ளே போய் நம்மளோட உள் உறுப்புகளை சேதாரம் பண்ணிட்டு இருக்கு. அதனால அது நோய்களுக்கு வழிவகுக்குது. அதனால இதெல்லாம் தடுக்கணும், நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா, ஏன்னா உடம்பு நல்லா இருந்தாலே மனசு நல்லா இருக்கும். அதனால ஊனுடம்பு ஆலயம்னு சொல்லுவாங்க, உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம். அதை நல்லா நம்ம பாதுகாத்து வச்சுக்கணும். இது ரொம்ப முக்கியமாக இந்த யோகத்தில் இருக்கிறவங்க, யோக சாதனால இருக்கிறவங்க, மந்திர ஜபத்தில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, பெரும்பாலும் தியானத்தில் தவத்தில் போகிறவங்களுக்கெல்லாம் உடலில் நல்ல உஷ்ணம் கெட்ட உஷ்ணம்னு இருக்கும். இந்த கெட்ட உஷ்ணம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்போ அதை தனியப்படுத்தி டிசிபேட் பண்ணணும்னு சொல்லுவாங்க, வெளியே அனுப்பி விடணும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வெளியே அனுப்பி விட்டோம்னா தான் நல்ல உஷ்ணம் உடம்புக்கு மேல் பகுதியில் போய் நமக்கு அந்த யோக சாதனையில் வளர்ச்சிகளை கொடுக்கும். அதனால் எல்லாரும் இந்த யோக சாதனையில் பண்ணுறவங்க மட்டும் இல்லை, எல்லா வயதினரும் இதை பண்ணுனா ஆரோக்கியமாக இருக்கலாம், நல்லா இருக்கலாம். 5 பைசா செலவில்லை, மருந்து மாத்திரை சாப்பிட வேண்டியது இல்லை. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ப்ரோசஸ். அதனால் இந்த தைலக்கிரியாவை ஒவ்வொருவரும் பண்ணி உங்கள் உடம்பையும் மனசையும் ஆரோக்கியமாக வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், குருவே சரணம்.